அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கேளில் நிற்கிறேன். கேளில் இப்படி வந்த இடத்துல ஹீரோஷிமா நாகசாகி என்ற ஒரு ஒன்று பார்க்குறதுக்கு வந்தேன். நான் இதில் போய்கொண்டு கேட்கல, கண்ணில் தென்பட்டுது. அப்போ அதே ஒரு வீடியோவாக உங்களுக்கு காட்டுவாங்கன்ட்டு இப்போ வீடியோ எடுத்துருக்குறேன். நீங்களும் அதை பார்க்கலாம். கொஞ்சத்தில் இப்போ அப்லோட் பண்ணி போட்டு உங்களுக்கு காட்டுறேன்னு வாங்க, வீடியோக்குள்ளே போவோம். ஃபுல்லாக காடு இங்கே சைட். இந்த இடத்துல தண்ணி இல்லை வேங்க. 2 பாத்து நடந்து போய்கொண்டிருக்குது. அப்படியே ஒரு சைட்டு பார்த்தா பெரிய ஒரு குளம் மாதிரி ஒன்று கட்டி விட்டுருக்காது. நான் நினைக்கிறேன் இது பாத்துக்காக தான் இருக்கும். அதில் 2 பேர் 2 மியூசிக் போட்டு கொண்டிருக்கிறேன். இதில் பார்த்தா ஒரு தோசை இருக்குது. நான் எதிர்பார்க்கல எவ்வளோ பெரிய பாக்காக இருக்குமென்னு சொல்லி. பயங்கர பெரிய பாக்கு இது. நீங்களும் வந்தால் நல்லா பொழுது போகும், வந்து பாருங்கள். இதில் இருக்கா அப்படி எங்கேயால் பார்த்தா கிரில் எல்லாம் போட்டு சாப்பிட்டுருக்கேன். இல்லை அந்த பெரிய கிரில் கொண்டு வந்து போட இல்லாத சின்ன கிரில்கள் இருக்குது தானே, அது கொண்டு வந்து வச்சு கிரில் போட்டு சாப்பிடலாம். அதுக்கான இடங்களும் அங்கங்கே கிடக்குது. கூடுதலாக பார்த்ததில் எல்லோரும் கிரில் போட்டு சாப்பிட்டு கொண்டு தான் நான் அதில் இருக்கிறேன். மற்றது வீட்டில் இருந்து செய்தோன்னு வந்து அதையும் வச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இந்த ரோட்டுக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கனசனம் நடந்து போகுது. இந்த காலம் நடக்கிறதுக்காக அந்த ரோட் போட்டுருக்கிறது அப்படி தான் திடீர்னு காலம் நேரம் 2 நேரம் நடக்கிறவர்களுக்கு அங்கால. நான் அங்கால போவே இல்லைன்னு சொன்னால் அது தூரம். இந்த பாக்கே பெரிய பாக்காக இருக்குது. அப்புறம் அங்கால முடிஞ்சாலே நடந்து நேரம் போயிடுமெண்டாக்காண்டி தூரத்தை 2 தான் அந்த வீடியோ
ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு காட்டினான். இப்போ வாங்க இந்தியாவில் போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, சின்ன ஆக்கள் விளையாடுறதுக்கான விளையாட்டு அமைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். பார்க்குறதுக்கு வடிவாக இருக்குது. இப்படி சின்ன பிள்ளைகளோட வந்தால் நல்லா பொழுது போகும். இதில் அப்படியே இந்தியாவில் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். இதில் ஒரு வாத்து நிற்கிது. நான் நினைக்கிறேன் ஒரு 100-150 வாத்துக்கு மேலே இதில் நிற்கிது. அதையும் பாருங்கள் நீங்கள். வாங்க டாய்லெட் இருக்கலாம். என்னோட ரன் கோச் ஒரு பாருங்க, ஒரு கட்டடம் ஒன்று தெரியுது. அதுதான் கேர்ளில் உள்ள டெலிஃபோன் டவர். பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி. அப்படியே இந்தியாவில் ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது, ஒரு வீடு உண்டு. இந்த வீட்டின் அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெயின் கொண்டு வருது. இது ரெயின் அண்டு சொல்லிடலாம். இது ரேம்ன்றது வந்தது. பக்கத்தில் கார்கள் போயிட்டு ஒரு பெரிய ஒரு சந்தி உண்டு.
அப்படியே பார்த்தோன்னா அடுத்த ட்ரெயினும் வந்துட்டு. இப்போ முதல் ட்ரெயின் போய் ஒரு 2-3 நிமிஷம் தான் வரும், அதுக்குள்ளே அடுத்த ட்ரெயின் வந்துட்டு. முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த குளம் வந்து பாத்துக்களுக்காண்டி தான் கட்டியிருக்கு. இதுக்குள்ள குளிக்கவோ ஏதோ ஒன்றும் செய்ய இல்லாது, தனியாக பாத்துக்களுக்கு மட்டும்தான். அடுத்த ட்ரெயினும் வந்துட்டு, இது 3வது ட்ரெயின். இப்போ நான் ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளே 3வது ட்ரெயின். அந்த பக்கத்தில் இருந்து இப்போ இந்த பக்கம் வந்துட்டோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வீடு ஒன்று கட்டி விட்டுருக்குறாங்க. சின்ன ஒரு குட்டி வீடு ஒன்று வாத்துக்கள் இதுக்குள்ள இருக்கிறதுக்காக அந்த வீடை கட்டி விட்டுருக்கேன். எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ வீட்டை போகிறதுக்கு போய்கொண்டிருக்கிறேன். எனக்கு கார் விட்ட இடத்துக்கு போகணும். கார் இதில் இருந்துக்கிட்ட மட்டும் நான் நினைக்கிறேன் ஒரு 1 கிலோமீட்டருக்கு அங்கெல்லாம் விட்டுருக்கேன். எனக்கு போய் கார் எடுத்துக்கொண்டு வீட்டை போகிறேன். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து ஜூலிச்சில் பூர்கன்கோஃப் பார்க்குக்கு முன்னால், பார்க்குக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது, ஓப்பன் பாத். அங்கே நேற்று பிள்ளைகளை ஸ்விம்மனுக்கு கூட்டிகிட்டு போனான். அப்போ போகிற இடத்துல ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன்னா, நான் ஸ்விம்மனுக்கு உள்ளே எடுத்துகிட்டு வரான். 2வது ஃப்ரை ஓப்பன் பாத்துன்றதால உள்ளே எடுக்கல, சும்மா அதில் நடந்து போய்க்கல அந்த சைட்டில் இடங்களை காட்டுவோம் வந்துட்டு எடுத்த நான் அதையும் பார்க்கலாம். இல்லை பாருங்க, டென்னிஸ் விளையாடுற இடம் வந்து நல்ல பெரிய ஒரு இடம், பெரிய கிரவுண்ட் உண்டு. வடிவாக கட்டி வச்சுக்கினேன், டென்னிஸ் பிளேயர்ஸ் நல்ல வடிவாக பராமரிக்கினேன். இந்தியாவில் வந்தால் அந்த ஸ்விம்மனுக்கு போகிறதுக்கு கார் பார்க்கிங் ஒரு ஃபுல்லாக தான் இருக்குது. கார் பார்க்கிங் ஃபுல். நாங்கள் மெட்ட பக்கத்தால் வந்ததால் மெட்ட பக்கத்தில் கார் பார்க், இது மெட்ட பக்கத்தால் வந்து பார்க்கல விட்டுருக்கேன். எவ்வளோ ஹார் நிற்கிது பாருங்கள். இங்கே வந்து நாங்கள் கோவி ஆக்கிறோம், ஆனால் போட்டோ எடுக்கல. இதில் வச்செல்லாம் போட்டோ இப்படி தான் எடுத்தது. 6
மீட்டர். யா நேரே போச்சு. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்டா ஸ்விமனுக்கு போகிறோம். பிள்ளைகள் நீந்த போகிறாள்லாம். ஜாலி இல்லை ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்காங்க உள்ளுக்குள்ளே. வண்ணாத்து பூச்சி இவங்க இதுக்காக வந்துட்டு இருக்காங்க. என்னென்று வந்தது உள்ளே போய் எடுக்கல. அது அப்படியே உள்ள இது ஃப்ரை வாட்டர் இல்லை, அதால் உள்ளே எடுக்கலாம். சும்மா இந்த இடங்களை மட்டும் இருக்கா காட்டுவோம் மக்களுக்கு. எப்படி இருக்குன்ற காடு ஒன்றுக்கு பார்த்தீங்களா கணவர் நடந்து போய் கொண்டிருக்கினேன். உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டேடியம் இருக்குது, ஃபுட்பால் ஸ்டேடியம். பெரிய ஒரு ஃபுட்பால் கிரவுண்டும் இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே வந்தால் யாரும் இறங்கிடாங்க. யானை இருக்குதான், இன்னும் விட மாட்டாங்க, எங்களை விடுவாங்க. திருத்தணி எழுமலை வெங்கடேசா. 6 ஆற்றுக்குள்ள ஒரு மரம் சரிஞ்சு போச்சு பாருங்க. வடிவாக காட்டுறேன். இந்த அது விழுந்து அப்படியே படுத்து கிடக்கு. ஆற்றுக்குள்ளே ஜனங்கள் இறங்கிட்டு ஒரு ஆற்றுக்கே ஆக்கள் நீந்துறாங்க. அங்கால ஸ்விம்மிங் பூலும் கட்டி விட்டுருக்குறாங்க. சின்ன சைக்கிள் வர போகுது பாருங்க. 2 சைக்கிள் போகுது. பின்னுக்கு வந்துட்டுருக்குது என்ன சைக்கிள் இப்போ வரும். பார்த்தீங்களோ சைக்காரரை. இந்த மரத்தை பாருங்க. ஓ என்ன மாதிரி நிற்குது. வித்தியாசமான ஒரு மரம் ஒன்று. இப்போதான் இந்த வீடியோ நான் போடுற வீடியோ பிடிச்சதோ பிடிக்கலையோ ஒருக்கா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் ஜனம் கூடும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்.